ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருங்கப்பா, சரிங்களா? என்ன கைஸ், நம்ம சொன்ன மாதிரி தோரை சாகலையாட்டு இருக்குது. இதான் கைஸ் கரெக்டு. தோரை செத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கதையே இருக்காதுங்க. புரியுதுங்களா? ஏன்னா தோரை வந்து ஒரு மெயினான கேரக்டரு. எப்படியே பவானி, அதுக்கப்புறம் பவானியோட புருஷன் மித்ரா, சுதாகர் இவங்களை எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணாமல் துரை வந்து ஓய மாட்டான். சரியா? நான் இன்றைக்கி ப்ரிவியூ பார்க்கும்போதே நினச்சேன், பவானியோட புருஷனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னங்க, நம்ம இவன் வந்து பாரதி எரித்து கொலை பண்ணுற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்போ இப்படி ஆகி போச்சு அப்படின்னோடனே நீ எதுக்கு கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்ன நடக்குது அப்படின்னா, துரையை எரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் துரைக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சு அந்த குத்துனதோடையே அந்த வலியோடையே ஓடுறாப்புல. பின்னாடி வந்து கட்டையால் அடித்து அவன் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்தவனை நம்ம பவானி வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு வராட்டிருக்குது. சரிங்களா? இதுதான் நடக்குது. துரை வந்து சாகலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா துரை செத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, கதை வந்து சுத்தமாக டோட்டல் வேஸ்ட்டு. ஏன்னா பவானிக்காகவும் மித்ராக்காகவும் சுதாகருக்காகவும் துரை வந்து எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கான். அவன் வந்து நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அவன் உண்மையாக தான் இருந்திருக்கான். புரியுதுங்களா? யாருக்கு? பவானி அவங்க அந்த புருஷன், பவானிக்கும் பவானியோட புருஷனுக்கும் மித்ராக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து துரை வந்து உண்மையாக தான் இருந்திருக்கிறான். அவனுக்கு எதிரி வந்து பாரதியோட புருஷன் ஆதி. சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்டில் அந்த மைண்டில் இருந்ததுனால பவானியும் வந்து பார்த்திங்கன்னா ஆதியோட சொத்துக்களை அடையணும் அப்படின்றதுக்காக ஸோ எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி துரை வந்து தப்பான வழியை தேர்ந்தெடுத்து பவானி கூட போய் சேர்ந்துட்டான். அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கு வந்து பாரதி வந்து ஏதாவது செய்யணும். அப்போ அதுக்கு ஃபேவராக வந்து பவானி இருந்தனால இவன் போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேர்ந்து அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சங்காட்டியும் இன்றைக்கி அவனுக்கே வந்து அது வினையாக அமையும் அப்படிங்கிறத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டான். கரெக்டாக அந்த எந்திரிச்சோடனே அவன் சொல்லுவான் பாருங்கள், அட பாவியலா, என்னது அட பாவி, அடி பாவின்னு நினைக்கிறேன், பவானியத்தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், என்னையவே நீ இப்படி பண்ணிட்டேல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரை சொல்லுவான். பார்த்தீங்களா? எனக்கு அப்போவே தெரியும். ஏன்னா துரை செத்தா நோ ஸ்டோரி. ஏன்னா வாசு ஃபேமிலியில் மரகத அம்மாவும் துரையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ துரையும் சாகடிச்சிட்டாங்கன்னா அந்த மரகத அம்மா மட்டும்தான். அதை இப்படின்னு போடுத்தலாம் அந்த அம்மா போய் சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ டோட்டலாக வாசு ஃபேமிலியவே கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஆகி போயிடும் சீரியலில். ஏற்கனவே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வாசுவையே நம்ம பார்க்கவே முடியறதில்ல. அதான் உண்மை. சீரியலில் இந்த கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1.5 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா வாசு வர்ற மாதிரியே சீன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதிக்கான ஒரு கான்செப்ட் மாதிரியே இந்த ஸ்டோரி எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாசுவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டைரக்டர் வந்து அப்பப்போ கொஞ்சம் வாசு வர்ற மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம், இந்த சீரியலோட எண்ட் ஆஃப் த டேலையாவது வாசு வருவானா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன? கோர்ட்டில் ஆக்சுவலாக வந்து நம்ம உங்கள் ரோசா, பிரியங்கா, அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து பிரியங்கான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிரியங்காலாம் நம்மளுக்கு வேண்டாம், அவங்களோட ஒரிஜினல் நேம்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வந்து ரோசானே வச்சுக்கலாம். இதான் நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களோட ரோசா அக்கா வந்து கோர்ட்டில் வந்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இறக்கப்பட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் புதுசாக அவங்க ஒன்று தாம் தூம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. கோர்ட்டில் அவன் ஆதி வந்து ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர வரைக்கும் கோர்ட்டோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அந்த அம்மா வந்து இறக்கப்பட்டிருக்காங்க இந்த சீரியலில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே எக்ஸ்டெண்டும் பண்ணாங்க. ஏதோ பொம்மையெல்லாம் வச்சு மேஜிக்கல் ஷோ மாதிரிலாம் காமிச்சாங்க. பார்க்க நல்லா தான் காமெடியாக தான் இருந்தது. கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கல. நான் தான் சொல்லலையா கைஸ், கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜு வாசிப்பாங்க, நம்ம ஆதி வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. நான் இதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆயிடுச்சிங்களா? ஸோ என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, துரை வந்து சாகலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் திருந்தணும், இவங்கள பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம தப்பான வழியில் போயிட்டோம், தப்பானவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சிட்டோம், நம்ம பாரதிக்கு வந்து ரொம்ப கெடுதல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் திருந்தணும்.
பாரதிக்கிட்டே ஆதிக்கிட்டே அவன் மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் கதை நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் கோர்ட்டில் வந்து அந்த விக்டிம் வந்து கரெக்டாக வந்து பாரதி வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாப்புல. சரிங்களா? அதோடு முடிச்சிருக்காங்க. இனி சனிக்கிழமை, நாளைக்கு என்ன சனிக்கிழமையா? ஸோ இந்த எபிசோடை வந்து சனிக்கிழமை வரைக்கும் இழுக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம். சரிங்களா? திங்கிங் அதே மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. இனி நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க. உங்களோட பாரதி வந்து வெளியே வந்துடுவாங்க. வந்த பிறகு குடும்பத்தோடு சேர்ந்து கேக்கை வெட்டி தமிழோட பிறந்தனால கொண்டாடுவாங்க. இதான் கைஸ் நாளைக்கு நடக்க போகுது. சரிங்களா? வேறு என்ன நடக்க போகுது? புதுசாகவும் நடக்க போகுது. எப்படியும் பவானி புருஷனையும் அவன் காட்டி கொடுக்க போகிறது கிடையாது. அதான் உண்மை. சரிங்களா? வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரியை தான் சொல்லுவான் நான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். இது எங்களோட தொழில் சம்மந்தமாகவோ இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால நாங்கள் துறையை வந்து இந்த மாதிரி பாரதியை வந்து நாங்கள் மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஏன்னா இந்த எபிசோட்லாம் வந்து பவானி புருஷன்லாம் மாட்ட மாட்டாங்க கைஸ். சரிங்களா? ஏற்கனவே அவங்க ஆதிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அது வேற உண்மை. பாரதி கல்யாணத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதையே ஆதி வந்து விசாரிக்கும் போது 2 பேரும் எங்களுக்கு பாரதி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. அதுலேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக இவங்க இப்போல்லாம் மாட்ட மாட்டாங்க. பெரிய இஷ்யூவில் தான் ஆதி வந்து கண்டுபிடிச்சி நல்லா வெளுன்னு வெளுப்பான். சரிங்களா? ஸோ நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. 100 கூட தொட மாட்டேங்குது வீடியோ. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன காரணம், என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே டன். அப்புறம் ஆதியோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ பாரதிக்காக எந்த எல்லைக்கு இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? அது நல்லா இருந்தது. ஓகே கைஸ், பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ பாரதி வந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ்? உங்களோட தலைவர், உங்களோட கிங்கு, சரியா, கார்த்திக் என்ன செய்கிறார்? அங்கே ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டாரு. ஃப்ரெண்டு என்ன கைஸ் விஷ சாப்பாடு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனே திரும்பி வந்துட்டான். மாப்பிள்ளையெல்லாம் யார், ரோஹிணி வந்து கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. மாப்பிள்ளையை வந்து பின்னாடி கூடி துணியை வச்சு மயிலும் அவன் ஃப்ரெண்டும் மூடி மாப்பிள்ளையை பின்னாடி கொண்டு போகிறாங்க. ரேவதி மட்டும் மாலையோடு நிற்கிறாப்புல. இவன் வந்து கார்த்தி வந்து உங்களோட கிங் மேக்கரு அவன் வந்து மோதிரத்தை எடுத்து ரேவதி கையில் போடுறாப்புல. எப்படிப்பா இது? ஏதோ ஒரு சேனலில் சொல்லுவாங்க எப்புட்றா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? எப்புட்றா ஹாஸ்பிட்டலில் விஷ சாப்பாடு சாப்பிட்டு இருந்தவன் மயக்கம் தெளிஞ்சு கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே வந்துட்டான். நாடகத்தில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்க மாட்டேங்குது. நாங்கள் தான் சொல்கிறவங்களப்பா, யார் சொல்கிறாங்களோ இல்லையோ கைஸ். ஏன்னா நிறையா மக்கள் வந்து கார்த்திக் ரேவதி ஜோடி பிடிச்சிருக்கு, அது 2 பேர்த்துக்கு லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கீழே கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. என்னை பொறுத்தளவு இந்த அக்கா என்ன ஓட்டரை காடாட்டு இதையே சொல்லுதுன்னு யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. கார்த்திக் ரேவதி ஜோடி நல்லா இல்லை. அந்த சுவாதி இருக்கா பாருங்கள், அவள் தான் கரெக்டான ஜோடி கார்த்திக்கு. சரியா? அப்போ தான் தீபாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தீபா பாடகி, சுவாதியும் பாடகி. அதனால தான் நான் சொல்கிறேன். சீக்கிரமாக ரேவதியை கழட்டி விட்டுட்டு சுவாதியை ஜோடியாக்குற வழியை பாருங்கப்பா. சரியா? ஆமாம். அப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு சீரியல். ஒரு வழியாக வெள்ளை சட்டை வேட்டிக்கு வந்து தமிழ் யாருன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சாட்டிருக்குது. ரிவ்யூ பார்த்தேன். யார்கிட்டையோ சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஜெயராணி, அவளோட புருஷன், அவங்களோட குழந்தைங்க, இவங்களாம் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வேணும், அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொன்ன பிறகு இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஏதோ எல்லாருமே தாலி கட்டுறாங்க, அவங்க பொண்டாட்டிகளுக்கு தாலி கட்டுறாங்க. அப்போ சிபி வந்து தமிழுக்கு தாலி கட்ட மாட்டேங்கிறான். உடனே வந்து சிபி வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, ஜனாமன்ட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து உங்கள் ரத்த சொந்தமாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே, உடனே நான் ஏற்றுக்கவே செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதை சிபி பார்த்துட்றாப்புல. பரவாயில்ல, நீ ஜனாமாட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணியிருக்க, அதனால உங்கள் இடத்துல தாலியை கட்டுறேன்னு சொல்லி தாலி கட்டுறாப்புல. அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வெள்ளை வேட்டை சட்டை போட்டிருப்பான் இல்லையா வில்லன்,
அவனுக்கு வந்து தமிழை பற்றின உண்மை வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, தமிழ் தான் வந்து ஜெயராணியோட மூத்த புள்ள அப்படின்னு சொல்லி அந்த யார்கிட்டையே சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் வந்து சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே வெள்ளை வேட்டி சட்டை வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். சரி ஓகே டன். வாரிசு சீரியல் இந்த மாதிரி கதை களத்தோடு போயிட்டுருக்குது. அப்புறம் வீரா சீரியல் என்னமோ சாமியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. மாறனும் வீராவும் சேர்ந்து இப்படி சாமியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். வீரா சீரியல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் 2 பேர்த்துக்கும் ஒரே ஃபைட்டிங்லேயே போயிட்டே இருக்குது. வீரா சீரியல் இதே தான். வேறு அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியா ராகத்தில் வந்து ரகுராம் மேலே வந்து ஏதோ ஒரு, அதாவது கதிரோட அதாவது ரகுராமுக்கு வந்து பழைய ஏதோ ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டி விட்டு ரகுராம் மேலே ஒரு பழியை போடுறாங்க. அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக நம்ம ரகுராமோட பொண்டாட்டி ஜானகி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சபதம் எடுக்கிறாங்களாமா. சரியா. இனி இந்த சபதத்தை வந்து யார் தீர்த்து வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாக்காவாக தான் இருக்கும். ஸோ சந்தியா ராகம் நகி மாயா ராகம். தி சீரியல் நேம் இஸ் நாட் சந்தியா ராகம், மாயா ராகம். சரிங்களா. ஓகே டன். நான் வேறு சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன். அண்ணாமலை குடும்பம் அது ஏதோ ஒரு இதில் போயிட்டுருக்குது. நல்லாவே இல்லை. வெண்ணிலாக்கு என்னமோ ஹேர் ஸ்டைல்லாம் முடியை தூக்கி இப்படி போட்டு அவன் நல்லா அழகாக தலையை சீவி நடிச்சுக்கிட்டு இருந்தான். அதில் கொண்டு போய் தலையை பப்பரக்கான்னு விரித்து விட்டு தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்களாட்டு இருக்குது. அதனால் தலைமுடியை விரித்து போட்டு கேவலமாக இருக்குது. நல்லாவே இல்லை. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ கிஃப்ட் பண்ணுறானாமா. அதனால் அண்ணாமலை குடும்பம் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. வேறு என்ன சீரியல் பார்த்தேன், இது அயலியில் வந்து கபிலன் வந்து செத்துட்டானா உயிரோடு இருக்கானான்னு தெரியல. சரிங்களா. ஸோ கபிலன் வந்து இதுக்கு மேலே திருந்திடுவான்னு நினைக்கிறேன். வர்மாவை கண்டுபிடிச்சிட்டு அயலி சீரியலில் வந்து என்ன கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அயலி சீரியல் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் திருமாங்கல்யமும் அதே தான், சின்னஞ்சிறு கிளியவும் அதே தான். எல்லாமே வந்து முதல்லேருந்து கதையை கொண்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக திருமாங்கல்யத்தில் வந்து மகா வந்து திருக்கையில் வந்து இந்த அண்ணன் தங்கச்சி இந்த இது ரக்ஷா பந்தனுக்கு இது கட்டுவாங்களே கைஸ், அந்த மாதிரி வில்லி வந்து கட்ட சொல்கிறான். யார்? மகாவை வந்து திருக்கையில் கட்ட சொல்கிறான். உடனே அதை வந்து எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்னஞ்சிறு கிளியவும் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரிவியூ பார்த்தேன். ஸோ நான் யார் இந்த வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து கர்ணா யார் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி யார் அந்த ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. சரிங்களா. சின்னஞ்சிறு கிளி அந்த ஹீரோயின் கேரக்டர் நேம் கூட தெரியல, என்னன்னு தெரில. சரி ஓகே டன். என்ன கைஸ், வேறு இதே சீரியலை பற்றி வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் கைஸ். இனி பாரதி அக்கா வெளியே வந்தாச்சு. இனி பவானியும் பவானி புருஷனையும் மித்ரா சுதாகர் எல்லாத்தையும் பாரதி அக்கா வந்து தூக்கி போட்டு மிதிக்க போகிறாளான்னு நினைக்கிறேன்னு தெரில. ஏன்னா அவள் ஜெயிலுக்கு போகும்போதே அதைத்தான் சொல்லிட்டு போனான். நான் உள்ளே போகும்போது இப்படி போகிறேன், ஆனால் வெளியில் வரும்போது பத்திரக்காளியாடத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இனி இந்த அம்மா வந்து பத்திரக்காளியாக வருதா இல்லை என்ன காலியாக வருதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதயம் சீரியல் சீக்கிரமாக முடியணும்னு நம்ம நினைக்கிறோம். அது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா. ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 100 கூட தாண்ட மாட்டேங்குது. கமெண்ட்ஸ் வேணால் இப்போ வருது, லைக்ஸும் அதே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருது. ஒரு நேரம் நல்லா வருது, நம்ம சொல்கிற நேரம் நல்லா வருது, சொல்லாத நேரம் கம்மியாக வருது. சரி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நியூஸ் தான் ஓடிட்டுருக்குது. அரசியல்லே ஒரே குழப்படியாக போயிட்டுருக்குது. ஆட்சி அமைப்பாங்களா அமைக்க மாட்டாங்களான்னு ஒரே கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்குது. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. தமிழ்நாட்டோட தலையெழுத்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே பை கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.